அனைவருக்கும் வணக்கம். இந்த சட்டம் பயில் அப்படின்ற யூடியூப் சேனல் மூலிமா உங்களை மறுபடியும் சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. சில பேருக்கு வேணால் தெரிஞ்சிருக்கலாம். அதாவது இந்த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, அதாவது இந்த இந்திய தேசத்தில் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட இந்த நீதிமன்றத்துக்கு வரதுக்கு என்ன வழி இருக்கு? அது ஒன்று. ரெண்டாவது, டைரக்டா இந்த சுப்ரீம் கோர்ட்டு நமக்கு வர முடியுமா அப்படின்னு சில விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாது. இந்த வீடியோவில் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், அதாவது இப்போ சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா எதுக்காக நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னா, யாருமே தன்னோட ரைட்ஸை எடுத்துடக்கூடாது. அதாவது அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்க ரைட்ஸை யாருமே எடுத்துடக்கூடாது. அதுக்காக தான் இந்த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியான்ற ஒரு கோர்ட் இருக்குது, நிறுவப்பட்டிருக்கு. இதோட ஹிஸ்ட்ரி நிறைய இருக்குது. அந்த ஹிஸ்ட்ரியில் நம்ம போகாமல் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, ஒரு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஒரு சாதாரண மனுஷன் எப்படி, ஒரு ஏழை எப்படி சுப்ரீம் கோர்ட்டை நாடுறது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தரோட உரிமை ஏதாவது பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னாலும், அவங்களுக்கு சேர வேண்டிய விஷயம் கிடைக்கல, ரைட்ஸ் கிடைக்கல அப்படின்னாலும், அவருக்கு அநீதி நிலைக்கப்பட்டிருந்தாலும் இந்த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கண்டிப்பாக நாட முடியும். இன்னொன்று என்ன அப்படின்னா, இது எப்படி நாடுறது அப்படின்னா, நீங்கள் ஒரு ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் நீங்கள் டைரெக்டாக ஒரு கடிதம் எழுதலாம். அவரோட கிரீவியன்ஸ் என்னான்னு எடுத்து சொல்லணும். அது இங்கே ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரும். ஸோ அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, அதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அதில் முடிவு எடுப்பாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா பணக்காரன் தான் வர முடியும், ஏழை வர முடியாது அப்படின்னு. அது உண்மை கிடையாது. ஏழைகளும் இந்த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவை நாடலாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம இந்த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா பார்த்துருக்கோம். இது ஒன்று. ரெண்டாவது, மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன். எப்பவுமே ஒரு ஆர்டரை எதிர்த்து தான் நம்ம சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வருவோம். அது எல்லாத்துக்குமே பரவலாகவே தெரியும். ஆனால் டைரக்டாகவே சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா லோவர் கோர்ட் போடுற, அதாவது ஒரு ட்ரையல் கோர்ட், அதாவது ட்ரையல் கோர்ட் எங்கே நடக்குதுன்னா, ஒரு கீழமை நீதிமன்றத்தில் ஒரு ஆர்டர் பிறப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் போவோம், அதுக்கப்புறம் ஹைகோர்ட் போவோம், அதுக்கப்புறம் தான் ஹைகோர்ட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா 2 தடவை ஒரு சீராய்வு மனு போடுவோம், அதுக்கப்புறம் தான் சுப்ரீம் கோர்ட் வர முடியும். ஆனால் ஒரு சின்ன விஷயம், புதுசாக ஒன்று சொல்கிறேன். ஒரு கீழமை நீதிமன்றத்தில் இருக்க ஆணையை கூட என்ன பண்ணலாம், ஆர்டரை கூட என்ன பண்ணலாம், டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்கு. அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கு, சரிங்களா? ஆனால் எதுக்காக நீங்கள் ஹைகோர்ட்டு போகலை, கீழே கோர்ட்டு ஏன் போகலை அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். அந்த ரீசன் சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அந்த மனுவை ஏற்றுப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க வேண்டிய என்னன்னா, ஏழைகளும் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவை நாட முடியும் தன்னோட உரிமை பறிக்கப்படும் போது. ரெண்டாவது, எந்த கோர்ட்டில் போட்ட ஆர்டராக இருந்தாலும் சரி, இந்த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா விசாரிக்கிறதுக்கு உரிமை உண்டு, அதிகாரம் உண்டு அப்படின்றத சொல்லிட்டு தொடர்ந்து எல்லா வீடியோஸும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.